கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Deuteronomy 1:31. And in the wilderness where you saw how the Lord your God carried you as a man carries his son in all the way that you went until you came to this place என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சுமந்து செல்கிறவர், நாம் நடக்கும் பொழுது நம்மோடு நடந்து வருகிறவர். கடினமான பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, நாம் கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுது, நாம் விழுந்து விடுவோமோ என்கின்ற நிலை ஏற்படுகின்ற நிலை வருகின்ற பொழுது, அவர் நம்மை தம்முடைய தோள் மீது சுமந்து கொண்டு வருகிறார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே என்று சொல்லி, தேவன் அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தினார் என்கிறதை தம்முடைய ஜனங்களுக்கு மோசேயின் வழியாக சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருடம் இந்த நாள் வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கடினமான பாதைகளில் எல்லாம் நம்மை சுமந்து பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.